2024 T20 உலகக்கோப்பை தொடரில் பப்புவா நியூ கினியா அணிக்கு எதிரான போட்டியில் நியூசிலாந்து அணியின் வேகப்பந்து வீச்சாளர் லாக்கி பெர்குசன் தான் வீசிய 4 ஓவர்களையும் மெயின்டனாக வீசி 1 ரன் கூட விட்டுக் கொடுக்காமல் 3 விக்கெட்டுகளை வீழ்த்தி உலக சாதனை படைத்தார். சர்வதேச T20 கிரிக்கெட் போட்டிகளில் இரண்டாவது முறையாக ஒரு பவுலர் 4 ஓவர்களையும் மெயின்டனாக வீசி இருப்பது குறிப்பிடத்தக்கது. இதற்கு முன் கனடா அணியின் ஷாத் பின் சபார் பனாமா அணிக்கு எதிரான போட்டியில் 4 ஓவர்களையும் மெயின்டனாக வீசி 2 விக்கெட்டுகள் வீழ்த்தியிருந்தார். அந்த சாதனையை முந்தி இருக்கும் பெர்குசன் தற்போது 4 ஓவர்களையும் மெயின்டனாக வீசியதோடு அவரை விட 1 விக்கெட் கூடுதலாக வீழ்த்தியிருக்கிறார். இந்த போட்டியில் பப்புவா நியூ கினியா அணி முதலில் பேட்டிங் செய்தது. அந்த அணி நியூசிலாந்து பவுலர்களின் பந்துவீச்சை எதிர்கொள்ள முடியாமல் நிதான ஆட்டம் ஆடியது. அப்படி இருந்தும் சீரான இடைவெளியில் விக்கெட்டுகளை இழந்து கொண்டே வந்தது. கடைசி ஓவர் வரை போட்டியை கொண்டு சென்ற பப்புவா நியூ கினியா 19.4 ஓவர்களில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 78 ரன்கள் மட்டுமே சேர்த்தது. நியூசிலாந்து அணியின் ட்ரெண்ட் போல்ட் 2 விக்கெட்டுகளையும், டிம் சவுதி 2 விக்கெட்டுகளையும், லாக்கி பெர்குசன் 3 விக்கெட்டுகளையும், இஸ்சோதி 2 விக்கெட்டுகளையும், மிட்சல் சாட்னர் 1 விக்கெட்டும் வீழ்த்தினர். அடுத்து 79 ரன்கள் என்ற எளிய இலக்கை நோக்கி பேட்டிங் செய்த நியூசிலாந்து அணி முதல் ஓவரிலேயே துவக்க வீரர் பின் ஆன்லைன் விக்கெட்டை இழந்தது. அவர் 2 பந்துகளை சந்தித்து டக் அவுட் ஆனார். அதன் பின் மற்றொரு துவக்க வீரர் டெவான் கான்வே பொறுப்பாக ரன் சேர்த்தார். இதனிடையே ரச்சின் ரவீந்திரா 6 ரன்கள் எடுத்த நிலையில் ஆட்டம் இழந்தார். 35 ரன்கள் சேர்த்த டெவான் கான்வே LBW முறையில் ஆட்டமிழந்தார். பின்னர் கேன் வில்லியம்சன் மற்றும் டேரில் மிட்சல் இணைந்து நியூசிலாந்து அணியின் வெற்றியை உறுதி செய்தனர். 12.2 ஓவர்களில் நியூசிலாந்து அணி 79 ரன்கள் எடுத்து 7 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. அந்த அணி முன்னதாக வெஸ்ட் இண்டீஸ் மற்றும் ஆப்கானிஸ்தான் அணிகளிடம் தோல்வி அடைந்திருந்தது. அதனால் சூப்பர் 8 சுற்றுக்கு முன்னேறும் வாய்ப்பை நியூசிலாந்து இழந்து இருப்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இந்த செய்தி முடிவடைகின்றது. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மேலும் இதுபோன்ற சுவாரஸ்யமான தகவல்களை அறிய தமிழ் சிறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க.